ஐயா ஸ்டாலின் அவர்கள் படிக்கும்போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் படிக்கும்போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அவமரியாதையும் அப்பட்டமாக இன்றைக்கி வந்து அவங்க வந்து படம் பிடிச்சு கலசப்பாக்கம் 1977 அதிமுக 5 தடவையும் திமுக 5 தடவையும் ஜெயிச்சது. இது 50-50. திமுக அரசாங்கத்தில் தான் விவசாயிகள் மேலே குண்டாசை போட்டு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ரொம்ப மக்கள் கொதிச்சு போயிருந்த மாதிரி அந்த திருவண்ணாமலை தொகுதியில் இன்னொரு புதுசாக என்னன்னாக்கா, இப்போ திமுக அரசாங்கம் ரொம்ப அவங்க கெட்ட பேர் ஏற்படுத்திக்கிட்டது வந்து இப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க, போதைப்பொருள். மீதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 தொகுதி டஃப் ஃபைட்டில் இருக்குது. செங்கம் தனி தொகுதியும் செய்யாரும் யார் பக்கம் போகுதுங்கிறது இப்போ தெரியல. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். ஒவ்வொரு மாவட்டம் வாரியா தொகுதியுடைய கல நிலவரங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதை பற்றி இன்னைக்கு பேசுறதுக்காக நந்தகுமார் சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாரு. அதற்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பை தி பீப்பிளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க சார்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா. சார், இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சிருந்தோம். திருவண்ணாமலை மாவட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கிராமப்புறமும் ப்ளஸ் சிட்டி கொஞ்சம் கலந்து இருக்கிற மாதிரியான ஒரு இடமா பார்க்கப்படுது. ஏன்னா இங்கே சென்னையிலேருந்து நிறைய பேர் போயிட்டு வரக்கூடிய ஒரு இடமாவும் இருக்குது. அங்கே நிறைய பேர் கோட்டிருக்கு. அவங்க சென்னையில் வந்து வாழ்வாதாரத்துக்காக வர வேண்டியவங்களா இருக்கிறாங்கன்றதும் ஒரு சில டேட்டாக்கள் சொல்லுது. ஸோ இப்போ அங்கே இருக்கவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய கல நிலவரம் எப்படி இருக்குது சார்? திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் இருக்கக்கூடியது. அங்கே ரொம்ப ஃபேமஸானது தீபம். இப்போ அது தமிழக மக்கள் மட்டும் இல்லை, இன்னும் குறிப்பாக ஆந்திராவிலேருந்து பெரிய அளவுக்கு இப்போ கூட்டங்கள் வந்து திருவண்ணாமலை நோக்கி வந்துட்டுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பகுதி மக்கள் சென்னையிலையும், சென்னையில் இருக்கிற மக்கள் அதை பூர்வீகமாக கொண்டவங்களும், முன்ன திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறீங்க, நிறைய பேர் பெங்களூர்லேயும் இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வந்து ஒரு அலைன்மெண்ட் கொண்டு வரதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர்லாம் நடத்துனது. ஸோ அந்தந்த வாக்காளர்கள் எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு எங்கே வாக்கு வேணுமோ அங்கே வந்து மாற்றிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இது. எனக்கு கூட ஈரோடு தான் பூர்வீகம், அதனால் ஈரோட்டில் வாக்கு வச்சுருந்தேன். இப்போ இந்த எஸ்ஐஆரில் சென்னையில் மாற்றிட்டு வந்திருக்கோம். நம்ம இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம அங்கே போய் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேயே வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அங்கே எல்லாம் வாக்கெல்லாம் நீக்கப்பட்டுருச்சு. அது நீக்கப்பட்ட வாக்கு இங்கே சேர்த்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. ஸோ எஸ்ஐஆர்னு பார்க்கும்போது இந்த மாவட்டத்தில் 2021 21 லட்சம் வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் 19,20,000 பேர். வித்தியாசம் வந்து சற்றேறக்குரிய 1,79,000 பேர். இது சதவீதத்தில் 8% கம்மியாகிருக்கு. வாக்கு சதவீதம்னு இந்த மாவட்டத்தில் ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா 79.1%. இந்த மாவட்டத்தில் அதிகபட்சமாக வந்து போலூரில் 82.33% வந்து பதிவாயிருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. குறைந்தபட்சம் பார்க்கும்போது திருவண்ணாமலையில் தான் குறைஞ்சபட்சம் 71.69%. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 8 தொகுதிகள் இருக்குது. அந்த 8ல் அதிமுக போன தடவை 2 தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க. ஆரணி, போலூர், இந்த 2ம். மீதி 6 தொகுதிகள் கலசப்பாக்கம், செங்கம் தனி தொகுதி, செய்யார், கீழ்பெண்ணாத்தூர், வந்தவாசி தனி தொகுதி, திருவண்ணாமலை, இந்த 6 தொகுதியும் திமுக கைவசம் இருக்குது. போன தடவை 2021 திமுகவும் பாமகவும் 2 தொகுதிகளில் நேரடியாக போட்டி போடுறாங்க இந்த மாவட்டத்தில். கீழ்பெண்ணாத்தூர்லேயும் வந்தவாசி தனி தொகுதியிலையும். அதே திமுகவும் பாரதிய ஜனதாவும் திருவண்ணாமலையில் போட்டி போடுறாங்க. இந்த 3 தொகுதியும் கூட்டணி கட்சிகள். மீதி இருக்கக்கூடிய 5 தொகுதிகள் திமுக, அதிமுக நேரடியாக ஃபைட் பண்ணினது. இந்த 2026 பார்க்கும்போது திமுகவும் அதிமுகவும் 6 தொகுதியில் போட்டி போடுறாங்க. திமுக பாரதிய ஜனதா போன தடவை போட்டி போட்ட அதே திருவண்ணாமலையில் பாரதிய ஜனதா இப்போ போட்டி போடுது. இந்த தடவை போலூரில் பாமகக்கு வந்து அதிமுக கூட்டணியிலேருந்து போலூர் கொடுத்துருக்காங்க. அந்த போலூரில் வந்து போன தடவை சிட்டிங் எம்எல்ஏ வந்து அதிமுக. இப்போ அதில் வந்து தேமுதிக நிற்குது. விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் போலூரில் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 தொகுதி போலூர், திருவண்ணாமலை தவிர மீதி இருக்கக்கூடிய 6 தொகுதியிலையும் திமுகவுக்கும் அதிமுகவும் நேரடியான ஃபைட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறிப்பாக பார்க்குறது வந்து ஏவா வேலு அவர்கள். அவர் தான் இங்கே வந்து பெரிய ஹெவி வெயிட். அவர் திமுகலையும் ஹெவி வெயிட்டு, இந்த மாவட்டத்திலையும் ஹெவி வெயிட்டு.
இந்த மாவட்டத்தில் இந்த 8 தொகுதியில் வந்து அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சது வந்து போன தடவை அவர் தான் ஜெயிச்சார். சற்றேறக்குறைய 94,673 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அதோட இந்த திருவண்ணாமலை தொகுதியில் இன்னொரு புதுசாக என்னன்னாக்கா, இப்போ திமுக அரசாங்கம் ரொம்ப அவங்க கெட்ட பேர் ஏற்படுத்திக்கிட்டது வந்து இப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க, போதைப்பொருள் விற்கிறவங்க, பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறவங்களுக்கு மேலே தான் குண்டாஸ் எல்லாம் போட்டு நம்ம பார்த்தோம். எந்த இருக்கக்கூடிய சட்டத்தை வச்சு கட்டுப்படுத்த முடியாது. திமுக அரசாங்கத்தில் தான் விவசாயிகள் மேலே குண்டாஸை போட்டு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ரொம்ப மக்கள் கொதிச்சு போயிருந்த மாதிரி அந்த விவசாயி மேலே குண்டாஸ் போட்டதில் இன்னைக்கு வரைக்கும் அந்த குண்டாஸ் எடுக்காமல் இருக்கிறது அருள் ஆறுமுகத்து மேலே. ஒரு 7 பேர்த்து மேலே குண்டாஸ் போட்டிருந்தாங்க, மீதி எல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த ஒருத்தர் மேலே மட்டும் அந்த குண்டாஸ் இன்னும் வாபஸ் வாங்காமல் இருக்குது அருள் ஆறுமுகம். அவர் வந்து இந்த தொகுதியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் போட்டி போடுறாரு. அதுவும் குறிப்பாக திருவண்ணாமலை தொகுதியில் ஏவா புயலுக்கு எகென்ஸ்டாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவரை வந்து வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. அவர் கட்சி சார்ந்த நபர் இல்லை, இருந்தாலும் ஒரு விவசாயத்துக்காக போராடி அவர் மேலே குண்டாஸ் போட்டிருந்தனால தமிழக வெற்றி கழகம் அவரை பாராட்டுற விதமாக இல்லை வந்து அவரை அங்கீகரிக்கிற விதமாக அவரை கூட்டு வந்து அவங்க கட்சியில் வந்து சீட்டு கொடுத்து திருவண்ணாமலையில் நிற்க சொல்லியிருக்கிறது உள்ளபடியே தாவேக்காக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, போலூரில் ஏடிஎம்கே வந்து சிட்டிங் எம்எல்ஏ வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ரொம்ப ஃபேமஸான நபர் அவர் வந்து இப்போ ஏற்கனவே போலூரில் எம்எல்ஏவாக இருக்கிறவர் இப்போ கலசப்பாக்கத்துக்கு மாற்றப்பட்டிருக்காரு. ஏன்னா இந்த தொகுதி போலூர் வந்து நம்ம சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த தொகுதியை பற்றின மேக்ரோ லெவல். இப்போ நம்ம உள்ளார போய் பார்த்தோம்னாக்கா, இப்போ ஃபஸ்ட்டு தொகுதி வந்து ஆரணி. இப்போ ஆரணியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம்கேனுடைய செவ்வூர் ராமச்சந்திரன் தான் வந்து இப்போ அங்கே எம்எல்ஏவாக இருக்கார். அதிமுக தேர்தல் களத்துக்கு வந்ததுலேருந்து ஜென்ரலாக வந்ததுலேருந்து 1977லேருந்து இந்த ஆரணியில் 11 தேர்தலில் 7 தேர்தலில் வந்து அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. 2011 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதிமுகவில் கூட்டணியாக இருந்தபோது அங்கே வந்து பாபு முருகவேல் அவர்கள் தான் நின்று தேமுதிக சார்பாக ஜெயிக்கிறாரு. அவர் இப்போ அதிமுகவில் தான் இருக்கிறாரு. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ஆரணி வந்து ஒரு அதிமுகவினுடைய கோட்டை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கலாம். அதிமுக இந்த கடந்த 2 தடவை எம்எல்ஏவாக இருக்கார். இப்போ இருக்கக்கூடிய செவ்வூர் ராமச்சந்திரன் அவர்கள் 2016, 2021 இவர் அதிமுக ஆட்சியில் வந்து ஹெச்ஆர்என்சிஇ மினிஸ்டராகவும் இருந்தார். இப்போ இந்த கேண்டிடேட்டை வந்து மாற்றிருக்காங்க. இந்த வின்னிங் கேண்டிடேட்டை மாற்றி ஜெயசுதா அவர்கள் வந்து அங்கே நிற்கிறாங்க. ஸோ இது ஏற்கனவே இந்த அதிமுகவினுடைய கோட்டைங்கிறனால பிரதானமான வாய்ப்பு கேண்டிடேட் புதுசாக இருந்தால் கூட இங்கே வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி ஓட் பேங்க் அவங்களுக்கு இருக்குது. திமுக சைட்லையும் போன தடவை எஸ்எஸ் அன்பழகன் நின்னார். இந்த தடவை வந்து மகாலட்சுமி கோவர்தன் கேண்டிடேட்டை மாற்றிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து தவமணி ரமேஷ் நிற்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வெங்கடேஷ்குமார்கிறவர் நிற்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிரதான வாய்ப்பு அதிமுகவுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது கலசப்பாக்கம் சிட்டிங் எம்எல்ஏ வந்து பிஎஸ்டி சரவணன் திமுகவிலிருந்து போன தடவை வந்து பன்னீர்செல்வம்ங்கிறவர் வந்து அதிமுக சார்பாக நின்னார். 9222 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போது அவர் போன தடவை போலூரில் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏவான அக்ரி எஸ்எஸ் கிருஷ்ணமூர்த்தி அதிமுகவினுடைய வேட்பாளராக இந்த தொகுதிக்கு வந்து மாற்றப்பட்டிருக்காரு. திமுக சார்பில் அவரே சரவணன் அவர்களே தான் நிற்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். 2001, 2016 இந்த சீட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இவர் நம்ம அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து இந்த கலசப்பாக்கத்திலேயே அவர் ஏற்கனவே 2006, 2011 எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. 2001 2016 வரைக்கும் இந்த சீட்டு வந்து சற்றேறக்குறைய 16 ஆண்டுகள். நீங்கள் அடுத்த தேர்தல் 21 வந்துச்சு. சற்றேறக்குறைய 20 வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தான் இந்த சீட்டை வச்சுருந்தாங்க. 21 திமுக சைடில் ஒரு 9222 வாக்கு வித்தியாசத்தில் போயிடுச்சு. போன தடவை நாம் தமிழர்னுடைய கட்சி வந்து அந்த தொகுதியில் வாங்கினது 8822. வெற்றி மார்ஜின் 9222. ஆனால் இங்கே வந்து வாங்கினது நாம் தமிழர் வாங்கினது 8822. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த திமுகவுக்கு அந்த சீட்டு பறி போகிறதுக்கு
நாம் தமிழர்களுடைய வாக்கு பிரிப்பும் ஒரு காரணமாக இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை அதிமுகவினுடைய வெல் நோன் பர்சன் ஒரு வெட்ரனை வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க கலசப்பாக்கத்தில். ஏற்கனவே அறிமுகமான நபர். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ டிவிகே சார்பாக இந்த தடவை ஏழுமலைங்கிறவர் நிற்கிறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பாக சீதாங்கிற அவங்கள ஒரு பெண் வேட்பாளர் நிற்கிறாங்க. அப்போது இந்த ஓட் ஸ்பிளிட்டிங்கை மாறும்போது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக மாறும். ஸோ இந்த தொகுதின்னு பார்க்கும்போது இந்த கலசப்பாக்கம் 1977 அதிமுக 5 தடவையும் திமுக 5 தடவையும் ஜெயிச்சது. இது 50-50 இருக்கக்கூடிய சீட் இது 2 பேர்த்துக்கும். ஆனால் இந்த வாக்கு பிரிப்புனால தான் போன தடவை அதிமுக பறி கொடுத்ததை பார்த்தோம். இந்த தடவை தாவேக்காவும் களத்தில் புதுசாக வந்து பிரிக்கிறது. அவங்களுடைய நம்ம வாக்கு வங்கி அனலைஸ் பண்ணும்போது பெருவாரியாக அவங்க வந்து அவங்களுடைய வாக்கு சார்பு யாரை சார்ந்திருக்குன்னா திமுகவுக்கு என்ன ஓட்டர் செக்மெண்ட்டோ அந்த ஓட்டர் செக்மெண்ட் பேட்டர்ன் தான் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் இருக்குது. அப்போ டிவிகே பிரிக்கக்கூடிய வாக்கு வந்து பிரதானமான வாக்கு திமுகவிலிருந்து பிரிக்கக்கூடியது இருக்கிறனால ஏற்கனவே இந்த கலசப்பாக்கத்தில் நன்கு அறியப்பட்ட இங்கே எம்எல்ஏவாக இருந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நிற்கிறனால ஒரு பெரிய வாய்ப்பு அதிமுகவுக்கு சாதகமாக இந்த தொகுதி இருக்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தது போலூர். இப்போ இங்கே போயிருக்கக்கூடிய எஸ்எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் இங்கே சிட்டிங் எம்எல்ஏ. அதிமுகவினுடைய தொகுதி இது. போன தடவை திமுகவினுடைய கேவி சேகரனை வந்து 9725 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிச்சு வருது. இந்த தடவை என்னன்னா இந்த தொகுதி வந்து தேமுதிகக்கு கொடுத்துருக்காங்க. டிபி சரவணன்கிற நிற்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக வெற்றி பெற்ற தொகுதியை கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகக்கு கொடுத்துருக்காங்க. அதில் சிஆர் பாஸ்கரன் நிற்கிறாரு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து உமாதேவி பிரகாஷ், தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அபினேஷ். ஸோ இது வந்து இந்த தொகுதி. இது நான் சொன்ன விக்ட்ரி மார்ஜின் வெறும் 9725. இந்த தொகுதியில் வந்து கடந்த 1977 அதிமுக உருவான காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அதிமுக 5 தடவையும் திமுக 3 தடவை காங்கிரஸ் 3 தடவை இந்த தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதில் இப்போ அட்வான்டேஜ் என்னென்னா ஏற்கனவே இது அதிமுகவினுடைய சிட்டிங் சீட்டு, அதனால் அவங்களுடைய செல்வாக்கங்க. ரெண்டாவது இது திமுக நேரடியாக ஃபைட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. இது தேமுதிக. இப்போ தேமுதிகனால தான் அந்த திமுக கூட்டணி பெரிய ஆன்டி இன்கம்பன்சியில் இருக்குது, மக்கள் மத்தியில் இல்லை. கூட்டணி கட்சிகளுக்குள்ளாரே வந்து ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி திமுக கூட்டணிக்குள்ளார இருக்குது. அப்போ ஏன்னா அந்த கட்சி அவங்க கூட்டணிக்குள்ளார எடுத்தனால மற்ற கட்சிகளெல்லாம் திமுக போட்டு நசுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் யாருமே வந்து தேமுதிக மேலே ஹாப்பியாக இல்லை. தேமுதிகக்காக அந்த தொகுதியில் வேலை பார்க்க மாட்டாங்க. ஆமாம். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ சமீபமாக கூட நடந்த ஒரு மீட்டிங்கில் அம்மையார் பிரேமலதா அவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து எல்லா வேட்பாளர்களும் அறிமுகப்படுத்தும் போது எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க, பண்ணுறாங்க. பிரேமலதா அம்மையார் எந்திரிக்கல, பேரை மட்டும் அவர் சொல்லும்போது ஒன்றுமே இல்லை. அதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த அவங்கள சொல்லும்போது எந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்துகிறாங்க. அப்போது இந்த இடத்துல இதை பார்க்கக்கூடிய கூட்டணி கட்சியினர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தல. இன்னும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நபர்களுக்கு ஒரு கட்சி தலைவர் ஒரு பேரை படித்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கும்போது, ஒரு அறிமுகப்படுத்தும் போது திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிறனாலவே இவங்க எந்திரிக்கல. இதே வந்து முதல்வருக்கும் இவங்க எந்திரிக்காமல் இருந்தாங்கன்னா பரவாயில்ல. யார் படித்தாங்கப்பா, யாருமே எந்திரிக்கலன்னா பரவாயில்ல. அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் படிக்கும்போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் படிக்கும்போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அவமரியாதையும் அப்பட்டமாக இன்றைக்கி வந்து அவங்க வந்து படம் பிடிச்சு காமிக்கிறாங்க. இது பொதுமக்கள் இன்றைக்கி சமூக வெளியில் இது பெரிய அளவுக்கு பேசப்படுது. அப்போ நாளுக்கு நாள் திமுக கூட்டணியில் தேமுதிகனால் ஏற்படக்கூடிய பிரிவுகள், விரிசல்கள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க தேமுதிக. அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப நார்மலாக சிரிச்சது தானே, சிரிக்கிறதுல தப்பு இல்லை, சிரிச்சிட்டு இருந்தா அது எதுக்கு இவங்க அப்படி சிரிக்கிறதுல தப்பு இல்லை, எந்திரிச்சு வணக்கம் வச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தர் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது இப்போ ஐயா ஸ்டாலின் சொல்லும்போது ஏன் எந்திரிச்சிங்க? நீங்கள் அப்பயும் உட்காந்துருக்கலாமே. நீங்கள் ஐயா ஸ்டாலின் சொல்லும்போது எந்திரிக்கணுங்கிற அவசியம். அண்ணன் திருமாவளவன் அவர்களின் பேரை படிக்கும்போது நான் எந்திரிக்கணுங்கிற கம்பல்ஷன் இல்லையா? இல்லை, கரெக்டு, விட்டுருங்க. ஐயா ஸ்டாலின் படிக்கும்போது அதே தானே, உட்காந்துருக்கலாமே, ஏன் வந்து எந்திரிச்சு வணக்கம் வச்சிங்க? அப்போ இந்த கேள்விகள் வந்து அவங்க வந்து எழுப்புறாங்க. அப்போ வந்து நாளுக்கு நாள் தேமுதிக, அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஐயா விஜயகாந்த் அவர்கள் வந்து திமுகவுக்கு வெளியே இருந்து திமுகவை வீழ்த்துறதுக்காக ஒரு உயிரோடு இருக்கிற வரைக்கும் போராடினார். அம்மையார் பிரேமலதா அவர்கள் கணவனுடைய சபதத்தை சிறமேற்கொண்டு அவர் வெளியே இருந்து செஞ்ச வேலையை அம்மையார் பிரேமலதா அவர்கள் திமுக கூட்டணிக்குள்ளார போய் அந்த கூட்டத்துக்குள்ளாரையே போய் குண்டு வைக்கிறாங்கன்றவங்க அந்த மாதிரி போய் இன்றைக்கி வந்து இவங்க ஒரு
ஆட்டம் ஆடுறாங்களாங்கிறது தான் இப்போ நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ அதனால் என்னன்னாக்கா இங்கே வேட்பாளர் எம்எல்ஏ மாறினாலும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கலசப்பாக்கத்துக்கு போகிறனால கலசப்பாக்கத்தில் ஒரு சீட்டை கெயின் பண்ணுறதுக்கு இருக்கு. அதே சமயம் இந்த தொகுதியில் வந்து அது பாமகக்கு கொடுத்தாலும் தேமுதிகனால இங்கே ஏற்படக்கூடிய இந்த இது பூராமே அதே மாதிரி ஏற்கனவே நடந்த 11 தேர்தலில் 5 தேர்தலில் வந்து அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, திமுக 3 தடவை. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அதையோட தாவேகாவுடைய வாக்கு பிரிப்பு, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வச்சு கூட்டி கழித்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா வாக்கு சதவீதங்கிறது போன தடவை 9725 விக்ட்ரி மார்ஜின். ஸோ இது வந்து இந்த தாவேகா வாக்கு பிரிக்கிறது, அதே மாதிரி தேமுதிக வந்து அந்த கூட்டணியில் போய் சரியாக ஜெல்லாகாமல் இவ்வளோ பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம கூட்டி கழித்து பார்க்கும்போது இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தொகுதியில் ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது செங்கம் தனி தொகுதி. இந்த தனி தொகுதியில் வந்து பார்த்திங்கனாக்கா கடந்த முறை திமுக வந்து 2 தடவை தொடர்ந்து அவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. 2016, 21 எம்பி கிரிங்கிறவர் தான் இருக்கார். அவர் தான் இப்போ வந்து 3வது தடவை 2026லேயும் போட்டி போடுறாரு. அதிமுகவினுடைய வேட்பாளர் வந்து டிஎஸ் வேலுங்கிறவரை நிறுத்தியிருக்காங்க. இந்த வேட்பாளர் யாருன்னா அதிமுகவினுடைய எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ சாமிக்கண்ணு அவர்கள். அதாவது வந்து 77 எம்ஜிஆர் இருக்கும்போது 77, 1980, 1984 எம்ஜிஆர் காலத்தினுடைய அதிமுக எம்எல்ஏ. அவருடைய அந்த 3 தடவை தொடர்ந்து வெற்றி பெற்ற டி சாமிக்கண்ணு முன்னாள் எம்எல்ஏ அவனுடைய மகன் தான் இப்போ அதிமுக சார்பாக நிற்கக்கூடிய டிஎஸ் வேலு அவர்கள். ஸோ போன தடவை இந்த சீட்டை டிஎம்கே வந்து 11,570 வாக்கில் வந்து அதிமுக ஜெயிச்சு எடுத்திருந்தாங்க, வித்தியாசம் 2 பேர்த்துக்கும். இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வெண்ணிலாங்கிறவர் வந்து போன தடவை வாங்கின வாக்கு 12,080. ஸோ அப்போ நாம் தமிழர் வாக்கு பிரிஞ்சனால அதிமுக வந்து விக்ட்ரி மார்ஜினை விட நாம் தமிழர்களுடைய வாக்கு வந்து இங்கே ஜாஸ்தி. ஸோ இப்போ என்னென்னா இது வந்து தனித்தொகுதியும் கூட. அப்போ இந்த தனித்தொகுதியில் வந்து ஏற்கனவே வந்து பெரிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சியும் வாக்கு பிரிக்கிறாங்க. இப்போ டிவிகே உள்ளார வரும்போது டிவிகேவும் அந்த வாக்கை பிரிக்க போகிறாங்க. அப்போ இந்த திமுகவுக்கு எட்ஜாக இருக்கக்கூடிய இந்த 11,570 வாக்கு வித்தியாசங்கிறது வந்து ஒரு பெரிய வாக்கு வித்தியாசமாக தெரியல. இது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப டஃப் ஃபைட்டு ஏடிஎம்கே டிஎம்கேக்கு இருக்குது. இது வரைக்கும் இது எப்படி வேணால் போகலாம். இந்த செங்கம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, 2 பேர்த்துக்குமே வந்து டஃப் ஃபைட்டாக இருக்கக்கூடியதான் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தது செய்யார் தொகுதி. இந்த செய்யார் தொகுதியில் வந்து சிட்டிங் எம்எல்ஏ டிஎம்கேவினுடைய ஜோதி அவர்கள் அதிமுகவினுடைய மோகனை வந்து 12,771 வாக்கு வித்தியாசத்தில் போன தடவை வெற்றி கொண்டாங்க. ஸோ அதே ஜோதி அவர்கள் தான் இந்த தடவை திமுக சார்பில் நிற்கிறாங்க. அதிமுக சார்பாக முக்கூர் சுப்பிரமணியம் நிற்கிறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழ்ச்செல்வன், டிவிகே சார்பாக மோகன். ஸோ இப்போ அதிமுகவில் வந்து இந்த தடவை வேட்பாளரை வந்து மாற்றியிருக்காங்க. அதோட இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களுடைய வேட்பாளரும் இந்த கட்சியில் வந்து போட்டி போடுறாங்க. ஓட்டு பிரிக்கிறது வந்து இங்கே இது நடக்கும். வின்னிங் மார்ஜின் வந்து 12,771. நாம் தமிழர் கட்சி போன தடவை வாங்கின ஓட்டு 12,192. சற்று ஏறக்குறைய ஈக்குவல், ஒரு 600 ஓட்டு தான் வித்தியாசம் வர அளவுக்கு இருக்குது. 600 ஓட்டை விடவே கம்மியாக. ஸோ இப்போ வந்து தாவேகாவும் எகைன்ஸ் வருது. அவங்களுடைய வாக்கு பிரிப்பும் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கணும். 1997 அதிமுகவும் திமுகவும் தலா 5 முறை இந்த தொகுதியை வந்து வென்றிருக்காங்க, காங்கிரஸ் ஒரு தடவை. ஸோ அப்போ இங்கே வந்து 2 பேர்த்துக்குமே வந்து பேஸ் இருக்குது. அதிமுக கடைசியாக 2011, 16 அங்கே ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த தொகுதியும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஃபைட்டு, டஃப் ஃபைட்டு. அதாவது செங்கம் தனி தொகுதியும் செய்யாரும் வந்து பார்த்திங்கனாக்கா வெற்றி வாய்ப்பு யாருக்கு வேணால் போகலாங்கிற அளவுக்கு டஃப் ஃபைட் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு. அடுத்தது கீழ்பெண்ணாத்தூர். இதில் வந்து சிட்டிங் எம்எல்ஏ டிஎம்கே தான், பிச்சாண்டி அவர்கள் தான் இங்கே நிற்கிறாரு. போன தடவை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியில் செல்வகுமார் நின்னார். அவரை 26,787 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க. இந்த தடவை இந்த சீட் அதிமுக நிற்குது. ராமச்சந்திரன்கிறவர், நாம் தமிழர் கட்சியிலேருந்து லோகநாதன், தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ராஜாங்கிறவர் நிற்கிறாங்க. ஸோ இந்த பிச்சாண்டி அவர்கள் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு திருவண்ணாமலையில் ஏவா வேலுவை கூட்டிகிட்டு வந்தது அதிமுகவிலிருந்து
திமுகவுக்கு ஏவா வேலுவை கூட்டிகிட்டு போனதில் பெரும் பங்காற்றியவர் வந்து இந்த பிச்சாண்டி அவர்கள். ஓகே. ஸோ ஏவே வேலு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த திருவண்ணாமலை சீட்டு 89, 96, 2001, 2006 வரைக்கும் இவர் தான் வந்து அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்தார். அவருடைய திமுகவுக்கு அவர் பெரிய போஸ்ட் அங்கே, அவர் தான் அங்கே வந்து ஒரு பெரிய லீடர் இன் டிஎம்கேவாக இருந்தார். ஸோ அவர் வந்து ஏவா வேலுவை கூட்டிகிட்டு வந்தனால, அவர் திருவண்ணாமலையை கொடுத்தனால இந்த கீழ்பெண்ணாத்தூர் வந்து அந்த டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் 2008 இதை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 3 தேர்தல் நடந்திருக்கு, 11, 16, 21. இப்போ ஏவா வேலு அவர்கள் 2011 இங்கே வந்து தேர்தலில் நிற்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இங்கே வந்தார். அந்த ஃபஸ்ட்டு தேர்தலில் பிச்சாண்டி அவர்கள் தோல்வி அடைஞ்சார். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் 16, 2021 ரெண்டுமே வந்து அவர் வந்து அந்த சீட்டை ஜெயிச்சிருக்காரு. இப்போ வந்து அதிமுக வந்து இது டைரெக்டாக ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இவரும் வந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் பிச்சாண்டி அவர்கள். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு வாக்கு வித்தியாசமும் சற்று ஏறக்குறைய போன தடவை 26,787ங்கிறனால இந்த தடவை போன தடவை பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து இப்போ புதுசாக அதிமுகவும் நிற்கிது. இருந்தாலும் இப்போ வச்சு பார்க்கும்போது ஒரு திமுகவுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி வந்து தெரியுது. அடுத்தது வந்தவாசி தனி தொகுதி. இப்போ திமுகவினுடைய அம்பேத்குமார் அவர்கள் போன தடவையும் 2016 அவரே தான் ஜெயித்தார், 21 அவரே தான் 35,953 வாக்கு வித்தியாசத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முரளி சங்கரை போன தடவை தோற்கடித்தார். இந்த தடவை இந்த சீட்லேயும் அதிமுக போட்டி போடுது, ராணிங்கிறவங்க நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து கணேஷ், தமிழக வெற்றி கழகத்திலேருந்து உதயகுமார் அவர்கள் நிற்கிறாங்க. விக்ட்ரி மார்ஜின் வந்து கன்சிடரபிளி ஹை, 35,953. ஸோ இதில் வந்து தனித்தொகுதியாக இருக்கிறனால நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு பிரிப்பும் அதிகமாக இருக்கும், தாவேகாவினுடைய வாக்கு பிரிப்பும் அதிகமாக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு இந்த வாக்கை 36,000 வாக்கு வித்தியாசத்தை எப்படி அவங்க பிரித்து இதை பண்ணுவாங்கங்கிறது நம்ம வந்து இது வந்து வெயிட் அண்ட் வாட்ச் கேம் தான் இது. ஏன்னா இது வந்து 2021 வாக்கு வித்தியாசம் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஸோ இந்த தொகுதியில் வந்து விக்ட்ரி ஃபேக்டர் வந்து நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் வாக்கு பிரிக்கிறத வச்சு தான். பட் இன்னைக்கு தேதியில் வந்து வந்தவாசி தனி தொகுதி வந்து திமுக சாதகமாக தான் நமக்கு புலப்படுது அந்த தொகுதி. அடுத்தது கடைசியாக வந்து பார்த்திங்கனாக்கா திருவண்ணாமலை 8வது தொகுதி. ஏவே வேலு தான் இந்த தொகுதியினுடைய இந்த மாவட்டத்தினுடைய ஹையஸ்ட்டு. நம்ம ஏற்கனவே வாக்கு வித்தியாசத்தில் சற்றேறக்குறைய 94,673 வாக்கு வித்தியாசத்தில் பாரதிய ஜனதாவினுடைய தணிகை வேலை எதிர்த்து ஜெயித்தார். இந்த தடவையும் பாரதிய ஜனதாவை தான் நிற்கிது. ஆனால் வேட்பாளர் வந்து ஏழுமலை அவர்களை நிறுத்தியிருக்காங்க. இவர் திமுகவினுடைய பெரிய பில்லர். ஸோ அதனால் வந்து ஏவா வேலு தோத்துட்டாருன்னா அது ஒரு பெரிய நியூஸ். அந்த அளவுக்கு வந்து அவருக்கு அந்த தொகுதியில் செல்வாக்கு இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அருள் ஆறுமுகம் விவசாயி அந்த குண்டர் சட்டத்தை தாங்கிட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க. இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய அவப்பெயரை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனால் எந்த அளவுக்கு வந்து மக்கள் அதை தேர்தலில் வாக்காக காமிக்கிறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து பார்க்கும்போது திருவண்ணாமலை திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குது. அப்போ இந்த 8 தொகுதியும் நம்ம போய் பார்க்கும்போது இப்போ ஏற்கனவே அதிமுக வந்து 2 தொகுதி வச்சுருக்காங்க. அது 3 தொகுதி வரைக்கும் அவங்களுக்கு நம்ம வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரணி, கலசப்பாக்கம், போலூர். மீதி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 2 தொகுதி டஃப் ஃபைட்டில் இருக்குது. செங்கம் தனி தொகுதியும் செய்யாரும். யார் பக்கம் போகுதுங்கிறது இப்போ தெரியல. மீதி 3 தொகுதி கீழ்பெண்ணாத்தூர், வந்தவாசி தனி அண்டு திருவண்ணாமலை வந்து திமுகவுக்கு அதிக வாய்ப்பாக இருக்கிற மாதிரி. அப்படி தான் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான். 3 அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது, 3 திமுகவுக்கு, 2 ஒரு ஆசிலேஷனில் இருக்குது. ஆமாம். அப்போ போன தடவை அதிமுக 2 இருந்த இடத்துல இப்போ 3 வந்து ஈஸி கோ மாதிரி தெரியுது. அந்த 3க்கு அப்புறமும் இன்னும் 2 வந்து அவங்க வெற்றி பெறத்துக்கு இங்கேயா அங்கேயாங்கிறது தெரியாது. 50-50 சான்ஸ் தான். விஜயன் சீமான் அவர்களுடைய எவ்வளோ ஓட்டு? அப்போ அதிமுகவுக்கும் 3-5, திமுகவுக்கும் 3-5. இது எப்படி வேணா மாறலாம் இது. ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது அதிமுக வந்து கெய்னிங் கிரவுண்ட்ஸ் இன் திருவண்ணாமலை மாவட்டங்கிறது தான் அப்போ கடந்த தேர்தலை விட அதிகமான இந்த சீட்டு வந்து அவங்க ஜெயிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் சேர்த்து என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நிறைய கருத்துகள் சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்காகவும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி பவித்ரா.